சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு ரொம்பவுமே ஃபன்னா தாங்க போயிருக்கு. நம்ம மாமா வந்ததுலேருந்தே ரொம்பவுமே சூப்பரா ஃபன்னா போயிட்டுருக்கு எபிசோட்ஸ் எல்லாமே. ஸோ அவ்வப்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆடு, கறி அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வார்த்தைய விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. லூஸ் டாக் விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாருக்குமே சந்தேகம் வரத்தான் செய்யுது. இருந்தாலும் நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா, மலேசியாவிலேருந்து வந்திருக்காரு. எப்படியா இருந்தாலும் அவர்கிட்ட ஃபாரின் சரக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டுக்கிட்டே தனியா எப்போ மாட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வப்போது பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க லோக்கல்ல நடக்கிற விஷயத்த பத்தியே பேசிக்கிட்டே இருக்கிறாரு. மலேசியாவ பத்தியே பேசவே மாட்டேங்கிறாரு. ஸோ ஒரு கட்டத்தில ஃப்ளாஷ்பேக் சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணி ரோகிணியோட அம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ரோகிணிக்கு பயங்கரமா கோவம் வந்து, "எங்க அம்மா ஒண்ணும் சாவல" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் தான் ரோகிணியே சுதாரிச்சுக்கிட்டு, "இல்ல, இல்ல எங்க அம்மா செத்தாலும் என் கூடயே இருக்கிறாங்க" அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ட்ராமாவ கன்டின்யூ பண்றாங்க. ஸோ இப்படியே போய்க்கிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஊர சுத்தி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மலேசியா மாமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் இவங்களோட சேர்ந்துக்கிட்டு அப்படியே ஊர சுத்தி பார்த்துக்கிட்டே வராரு. அப்படி பேசும்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளம் வந்தது இல்லையா இப்ப சென்னையில, அத பத்தி பேசும்பொழுது, "எங்க ஊர்லயும் வெள்ளம் வந்துருச்சு" அப்படின்னு சொல்றாரு. "என்னது மலேசியாவுல வெள்ளமா?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. "ஆமா, எல்லா ஊர்லயும் வெள்ளம் வரும்ல, அங்கேயும் எல்லாம் ஏரிக்கு பக்கத்திலேயே வீட்ட கட்டிட்டாங்க" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆக மொத்தத்தில அவரு பேசுற வார்த்தை எல்லாமே சிரிப்பா தாங்க வருது. இப்ப நம்ம முத்து வந்து பார்த்துக்கிட்டா, அப்படியே நைஸா பேச்ச குடுக்குறாங்க. எப்படியாச்சும் சரக்கு பாட்டில் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிருச்சு. ஆக மொத்தத்தில நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.